வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் பியூட்டி டாக். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி கேரட் ஆயில் வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பரான ஒரு ஆயில் அப்படின்னு. பொதுவாகவே ஆயில் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நாள் வரைக்கும் எங்கா வச்சுக்கும், ஸ்கின்னை வந்து சுருங்க விடாது. அது மாதிரி நம்ம எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்றோம், என்ன மாதிரி இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தும் அது இருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து டொமேட்டோ ஆயில் வந்து நம்ம பார்க்க போறோம். தக்காளி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு விட்டமின் சி, அப்போ நம்மளோட ஸ்கின்னை வந்து அது சூப்பராக பிரைட்டன் பண்ணும். இன்ஸ்டன்ட்டாகவே ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும். தக்காளியை வச்சு ஒரு 7 days சேலஞ்ச் கூட பண்ணியிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு ஸ்கின் பிரைட்டன் ஆனிச்சு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி தக்காளியோட ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னோட டேன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ஸ்கின் டோனை சூப்பராக லைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம டே பை டே யூஸ் பண்ணும்போது ஸ்கின் இருக்கும், நம்மளோட பிம்பிள்ஸ் மார்க்ஸ், பிளாக் ஸ்பாட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக கிளியர் பண்ணி கொடுக்கும். தக்காளி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக ஒரு க்ளோவிங் கொடுக்கும். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, தக்காளியை வந்து டெய்லியும் டேரெக்டாக நம்மளோட ஸ்கின்னை வந்து தக்காளியை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட ஸ்கின் ஏன்னா அது வந்து விட்டமின் சி அப்படிங்கிறனால நம்மளோட ஸ்கின்னை வந்து அது டேமேஜ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ ஆயில் யூஸ் பண்ணால் அதோட எல்லா பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். நம்மளுக்கு எத்தனை வயசு ஆனாலுமே ஒரு 10 வயசு 15 வயசு வந்து எங்காதான் காமிக்கும் இந்த ஆயில்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா. நான் வந்து ஒரு நாளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆயில் செய்கிறேன். நீங்கள் டோட்டல் பாடிக்குமே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும். இல்லைனா நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு நாள் அப்படின்னா ஒரே ஒரு தக்காளியில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளியை வந்து ஒரு 3 தக்காளியை வந்து இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் மிக்சியில் வந்து ஒரு சுத்து ஆப்போசிட்டில் ஓட விட்டு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு மத்து மாதிரி வச்சு அதை லைட்டாக வந்து நான் மசிச்சு விட்டுக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி அந்த உள்ளே இருக்க அந்த ஜூஸ் இருக்குது கொஞ்சம் வெளியில் வர மாதிரி நான் வந்து மசிச்சு விட்டுக்கிறேன். ரொம்ப வந்து கொலன்னு பண்ண வேணால், லைட்டாக மசிச்சு விட்டால் போதும். இன்கேஸ் நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆப்போசிட்டில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ண வேணாம். பாருங்கள், நான் வந்து ரொம்ப லைட்டாக மசிச்சு விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணுற ஆயில் வந்து கோகோனட் ஆயில் தான். ஏன்னா கோகோனட் ஆயில் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், தி பெஸ்ட் ஆயில். ஸ்கின்னுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது கோகோனட் ஆயில் தான். அதை கண்டினியூவாக, அதுவும் நல்ல செக்கில் வாங்கின சுத்தமான மரச்செக்கில் வாங்கின கோகோனட் ஆயிலாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் ஷாப்னால் வாங்கின சுத்தமான 100% பியோர் கோகோனட் ஆயில் மட்டும்தான் நல்ல வேலை செய்யும். மறக்காதீங்க, இந்த கலப்பட எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக அந்த தக்காளி வந்து மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து அளவு. தக்காளியோட தேங்காய் எண்ணெய் சேரும்போது செம்ம பிரைட்டனிங்காக இருக்கும். அப்படி நம்ம ஊற்றி அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 hour நான் அது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு ஒரு 15 to 20 minutes சிம்மில்லே வச்சு நீங்கள் வந்து எடுத்துருங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. சிம்மில்லே வச்சிங்கன்னா அடி கனமான பாத்திரங்கிறதுனால நம்மளுக்கு அடி பிடிக்காது. கேரட் ஆயில் செஞ்சோம்னா சேம் அதே ப்ராசஸ் தான். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு இது நல்லா கூலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சில்லுன்னு ஆயிரட்டும். சூடாக இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண வேணாம். இது பார்த்திங்கன்னா நல்ல வந்து தக்காளியோட டிண்ட் வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் வந்திருக்கும். இதுக்கப்புறமா நம்ம தக்காளியை வந்து மசிக்கவோ இல்லை புளியவோ வேணாம். ரெண்டும் அப்படி சேர்ந்து நல்லா கொள்ள வந்துருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம எடுக்கணும், ஆற விடணும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் வேறொரு பவுலில் வந்து நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா 2 days வரைக்கும் கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 5 days வரைக்கும் 1 week வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், கெடாது. இன்கேஸ் நீங்கள் டோட்டல் பாடிக்குமே செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 week வரைக்கும் தான் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுறது தான் இன்னுமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த தக்காளியோட டிண்ட்டு எல்லாமே அந்த கோகோனட் ஆயிலோட சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்கும். கேரட் ஆயிலை விட தக்காளி இந்த டொமேட்டோ ஆயில் வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே டொமேட்டோ வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டேன், எப்போதுமே நம்மளோட ஸ்கின் வந்து பிளாக்காக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம்னா தக்காளி யூஸ் பண்ணால் உடனே சரியாயிடும். அது எல்லாத்தையும் சரி பண்ணும் இந்த டொமேட்டோ ஆயில். ஒரு எக்ஸலண்ட்டான ஆயில், நம்ம வீட்டிலே செய்கிறது இன்னும் அது ஒரு ப்ளஸ்ஸு. நான் வந்து ராஜி அக்காவுக்கு யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். நான் அந்த அக்காவுக்கு யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா பிரைட்டாக இருக்கும். நான் இப்போ தான் ஒரு D10 ஃபேஷியல் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் வீடியோ எடுத்து. ஸோ அதனால் நல்ல ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்குது. இப்போ பண்ணால் வந்து நம்மளுக்கு
பெருசாக வந்து ரிசல்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அக்காவோட ஸ்கின்னுக்கு வந்து நான் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு தடவை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் மார்னிங் ஒன்ஸு நைட்டு ஒன்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸோ இல்லை வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸோ எப்படி வேணால் உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். உங்களோட ஸ்கின் வந்து டேன் ஆகிருக்கு, நீங்கள் வெளியில் போய் வெயிலில் வந்து அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, பயங்கரமாக ஸ்கின் வந்து கருத்து போயிருக்குன்னா உடனே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா போதும். இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு 60-70% ஸ்கின்னை வந்து டேன்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்ரும். அப்படியே எப்போதும் போல தான் கொஞ்சமாக ஆயில் எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் முக்கியம். ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணி டக்குன்னு போய் வாஷ் பண்ணிடக்கூடாது. நல்லா வந்து ஸ்கின்னோட செட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு மசாஜ் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே இந்த ஆயில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். டொமேட்டோ அப்படிங்கிறனால நல்லாவே ஸ்கின்னில் செட் ஆகும். அதே மாதிரி கோகோனட் ஆயில் அப்படிங்கிறனால எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் அப்படின்னா கூட நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வெளியில் போயிட்டு வரீங்க, அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூப்பராக ஒர்க் ஆகும். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ்னாவது விட்டுருங்க. அப்போ தான் ஸ்கின்னோட நல்ல செட்டாகி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். அந்த டொமேட்டோ வந்து ஆயிலோடு சேர்ந்து நம்மளோட ஸ்கின்னில் செட் ஆக நல்ல ஒரு பிரைட்டனிங் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த அக்காவுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் தான் கொடுக்குறேன். வாவோட க்ரீக் யோகர்ட் ஃபேஸ் வாஷ், அதை வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் அந்த அக்காவுக்கு நல்ல ஸ்கின் வந்து நல்லா வந்து வெயிலில் அலைஞ்சு எவ்வளோ ஒரு டேனாக இருந்தது. இப்போ பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாகவே டேனை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்டனிங்காக சூப்பராக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது அவங்களோட ஸ்கின் வந்துட்டு. உங்களுக்கு வந்துட்டு போர் ஸ்கின் இல்லை வந்து பயங்கரமாக டேனாக இருக்குது, உங்களோட ஸ்கின் முகம் மட்டும் பயங்கரமாக கருப்பாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி இருக்கவங்கலாம் இந்த ஆயில் வந்து நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த அக்காவோட ஸ்கின்னுக்கே நிறைய பிக்மெண்டேஷன் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் இந்த அக்காவுக்கு வந்து ஒரு பிக்மெண்டேஷன் ஃபேஷியல் போட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபேஷியலை ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப 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 கம்மியான மெயின்டெனன்ஸ் தான் அந்த அக்கா வந்து பண்ணுறாங்க. ஆனாலுமே அவங்களோட பிக்மெண்டேஷன் வந்து இந்த மூக்குக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சமாக இருக்குது, மற்றபடி நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கேரட் ஆயில் பண்ணும்போது, அது மாதிரி டொமேட்டோ ஆயில் பண்ணும்போது அந்த அக்காவுக்கு கொடுக்குறேன். அவங்களும் வந்து செஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சிம்பிளான மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணாலே போதும், ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங்காக வச்சுக்கலாம். இந்த ஆயிலுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு செலவே இல்லை. பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரே ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து, நான் செஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், என்னோட கப்பல் ரீல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அவங்கள நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய், தேங்க்யூ.